50 வயசு மதிக்கத்தக்க செல்வந்தர் குருமூர்த்தி பெரிய வீட்ல ஊஞ்சல்ல உட்கார்ந்துகிட்டு தன்னோட வியாபார கணக்குகளை பார்த்துட்டு இருந்தாரு. அம்மா பெரிய மருமகளே, தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா, இப்படி கேட்டாரு. சமையல் அறையில இருந்த ஷாமலாக்கு அவரு கூப்பிட்டது கேட்டும் கூட கேட்காதபடி தன்னோட வேலைய பார்த்துட்டு இருந்தா. குருமூர்த்தியோட மனைவி சாவித்ரி அவருக்காக குடிக்க தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்ன சாவித்ரி, நீ தண்ணி கொண்டு வந்து தர? பெரிய மருமக ஷாமலா என்ன பண்றா? நான் அவளை தானே குடிக்க தண்ணி கொண்டு வான்னு கேட்டேன். இப்படி கேட்டதுமே கொஞ்சம் கோவத்தோட சாவித்ரி சொன்னாங்க, இப்ப என்ன, நான் கொடுத்தா தண்ணிய குடிக்க மாட்டீங்களா? ஏன் இவ்வளோ கோவப்படுற சாவித்ரி? உனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லாம இருந்தது, எதுக்கு எழுந்து வந்தன்னு கேட்டேன். மருமக சமையல் அறையில காய்கறியை நறுக்கிட்டு இருக்கா, எழுந்து வந்து கையை கழுவிட்டு தண்ணி கொடுக்க லேட் ஆகும்னு தான் நான் கொண்டு வந்து கொடுத்தேன். இப்படி சொன்னதுமே குருமூர்த்தி எதுவுமே பேசாம தண்ணிய குடிச்சிட்டு அந்த டம்ளரை சாவித்ரி கிட்டேயே கொடுத்தாரு. ரெண்டாவது மருமக பத்மா கிட்ட என்னோட தோல் துண்டை கொடுத்து அனுப்பு சாவித்ரி, நான் அப்படியே கடைக்கு போயிட்டு வரேன். கொஞ்சம் இருங்க. இப்படி சொல்லிட்டு சாவித்ரி அங்கேருந்து கிளம்பி போய் கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய தோல் துண்டை எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. பெரிய மருமக ஷாமலா காய்கறியை அரிஞ்சிட்டு இருக்கா, சின்ன மருமக பத்மா என்ன பண்ணிட்டு இருக்கா? தோல் துண்டை நீ கொண்டு வந்து கொடுக்கற? பத்மா பொருட்களை வாங்க மளிகை கடைக்கு போயிருக்கா. அப்படியா? சரி, சின்ன மருமக காவேரியாவது வீட்டில் இருக்காளா, இல்ல அவ கூட ஏதாவது முக்கிய வேலையில இருக்காளா? இப்படி குருமூர்த்தி கேட்டதுமே அவருடைய 3 மருமகள் ஷாமலா, பத்மா, காவேரி அவங்க கிட்ட வந்தாங்க. குருமூர்த்தி அவங்கள பார்த்தாரு. ஓஹோ, 3 மருமகளும் வீட்லயே இருந்துக்கிட்டு உடல்நிலை சரியில்லாத மாமியார் கிட்ட எல்லா வேலையும் வாங்கிக்கிறீங்களா? அத்தை பண்ணிட்டு இருக்கிறது வீட்டு வேலை இல்ல மாமா, உங்களோட வேலை. சரி, ஏன் வேலைன்னே வச்சுப்போம். அம்மா பெரிய மருமகளே, எப்பவுமே நான் தண்ணி கேட்குறப்போ நீ தானே கொண்டு வந்து கொடுப்ப. இனிமே நான் உங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுக்க மாட்டேன் மாமா, நான் கூட துண்டு கொடுக்க மாட்டேன் மாமா. எனக்கு புரிஞ்சிடுச்சு மருமகளா. நேத்து வரைக்கும் மாமனார் மாமியார கூட சொந்த அப்பா அம்மாவா என்னையும் என் மனைவி சாவித்திரியையும் பார்த்துக்கிட்ட அந்த மருமகள்கள் இப்படி பேசுறதும் இப்படி நடந்துக்கிறதும் எனக்கு ரொம்ப புதுசா இருக்குமா. எங்க கிட்ட எதுக்கு இப்படி மாற்றம் வந்ததுன்னு உங்களுக்கு புரியலையா மாமா? இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி கேக்குறீங்களா? புரியுது மருமகளே, நீங்க எங்க மகங்க கிட்ட வேற குடுத்தனம் போறத பத்தியும் சொத்தை பிரிச்சு கொடுக்கறத பத்தியும் பேசி எங்க கிட்ட அனுப்பி வச்சிங்க. அதுக்கு நாங்க ஒத்துக்கல. இதையே கரமா வச்சுக்கிட்டு நீங்க எங்க கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க. சொத்தை பிரிச்சு கொடுக்கற வரைக்கும் எங்களோட நடவடிக்கை இப்படிதான் இருக்கும் மாமா. சொத்தை பிரிச்சு கொடுக்கறதும் வியாபாரத்தை பிரிச்சு கொடுக்கறதும் என்னைக்காவது ஒரு நாள் பண்ணிதானே ஆகணும் மாமா. ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? அவங்க 2 பேரு, இவங்க. இப்படி சின்ன மருமக காவேரி கூட ஏதோ சொல்ல வர்றப்போ, மருமகளா, இந்த ஊர்ல ஒவ்வொருத்தரும் என் மேல எவ்வளவோ மதிப்பு வச்சிருக்காங்க. வழியில எங்க என்ன பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுவாங்க. ஏதாவது ஒரு தேவைன்னு யார் வீட்டுக்கு போனாலும் அவங்களால முடிஞ்ச உதவியை எனக்கு செய்வாங்க. அதுக்கெல்லாம் காரணம் தானம் தர்மம் செய்யறன்றது இல்ல, தேவை வர்றப்போ உதவுறன்றதுக்காக இல்ல. எந்த பிரச்சனையும் இல்லாம தான் 3 பையன்களோட மருமகள்களோட ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதால மருமகளே. இப்ப அதெல்லாம் எதுக்கத்த? வீட்டு சொத்தையும் வியாபாரத்தையும் பிரிக்கிற வழிய பாருங்க, அதை வச்சு அவங்க சந்தோஷமா இருக்க போறாங்க. சரி மருமகளே, நீங்க கேட்குற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி இந்த சொத்தை 3ஆ பிரிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. அப்ப அந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு வியாபாரத்தை கொடுங்க. வியாபாரம் பார்த்துக்கிறவரோட மனைவி வீட்டை பார்த்துப்பா. நீங்க போனதுக்கு அப்புறம் இந்த சொத்துக்காக 3 அண்ணன் தம்பிங்களும் ஏன் மாமா சண்டை போட்டுக்கணும்? உண்மையான வாரிசு யாருன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. அவருக்கும் உங்களுக்கு கொடுத்த மரியாதையே கொடுத்து அப்பா அம்மாவா பாத்துக்கிறோம். எப்பவும் பிரிய மாட்டோம், தனி கொடுத்தனும் போக மாட்டோம். இப்ப எப்படி இருக்கோமோ அதே மாதிரி சந்தோஷமா ஒன்னா கலந்து இருப்போம் மாமா. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருப்பீங்கன்ற வாக்கு கொடுக்கறதால
எனக்கு அப்புறம் வாரிசு யாருன்றத முடிவு பண்ணி அவனுக்கு வீட்டு பொறுப்பையும் வியாபார பொறுப்பையும் தரேன். இப்படி சொல்லிட்டு குருமூர்த்தி வீட்டிலேருந்து கிளம்பி துணி கடைக்கு போனாரு. வீட்டில இருந்த 3 மருமகளும் அவங்களுக்குள்ளேயே தான் கணவன் தான் புத்திசாலி, அவங்கிட்ட தான் வீட்டு பொறுப்பும் வியாபார பொறுப்பும் கிடைக்கும்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டாங்க. துணிக்கடையில் உட்கார்ந்துட்டு இருந்த குருமூர்த்தி மருமகள்கள் சொன்ன விஷயத்த நல்லா யோசிச்சாரு. இப்படியே அன்னைக்கு நாள் கழிஞ்சது. அன்னைக்கு ராத்திரி குருமூர்த்தியும் அவர் மனைவி சாவித்திரியும் அவங்களோட அறையில கட்டில உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. ஏதாவது யோசிச்சிங்களாங்க? யோசிச்சேன் சாவித்திரி. உண்மையான நிஜமான வாரிசு யாருன்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்க போறீங்க? இங்க நம்ம நல்லா யோசிச்சு முடிவு எடுக்கணும் சாவித்திரி. வீடு வியாபாரம் மட்டும் இல்ல, எல்லாரோட நிம்மதியும் முக்கியம் இல்லம்மா. நான் உங்கள பாதி, நீங்க எப்படி யோசிச்சிருப்பீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. தாய் மனசுல அதான் பொறுக்க முடியாம கேக்குறேன். நாளைக்கு நம்ம மகன்கள் கிட்ட பேசுறப்போ உனக்கே புரியும் சாவித்திரி. அது சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு நம்ம கோவில்களுக்கு யாத்திரை கிளம்புறோம். தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. சரிங்க. இப்படி அவங்க பேசிட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையில குருமூர்த்தியும் அவர் மனைவியும் தீர்த்த யாத்திரைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க 3 பசங்க கோபால், ஜெகபதி, சுதாகரை கூப்பிட்டாங்க. கோபால் ஷியாமலாவோடையும் ஜெகபதி பத்மாவோடையும் சுதாகர் காவேரியோட அங்க வந்தாங்க. மகன்களா, இந்த சொத்தெல்லாம் உங்களுடையதுதான். எனக்கு அப்புறமா உங்கள யாராவது ஒருத்தருக்கு அந்த பொறுப்பை கொடுப்பேன். நாங்க ஒரு 6 மாசத்துக்கு தீர்த்த யாத்திரைக்கு கிளம்புறோம். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் பணம் தரோம். அதை நீங்க உங்களுக்கு விருப்பப்படி செலவு செய்யலாம். இப்படி சொல்லிட்டு தான் முன்னாடியே தயார் பண்ணி வச்சிருந்த பணக்கட்டுகள்லேருந்து 3 கட்டுகளை பெரியவன் கோபால் கிட்டையும், 2 கட்டுகளை 2வது மகன் ஜெகபதி கிட்டையும், 1 கட்டை சின்னவன் சுதாகர் கிட்டையும் கொடுத்தாரு. இது என்னப்பா, பெரிய அண்ணனுக்கு 3 கட்டு, 2வது அண்ணனுக்கு 2 கட்டு, எனக்கு மட்டும் ஒரே ஒரு கட்டு கொடுத்துருக்க? உன்னை விட ஜெகபதி பெரியவன், அதனால அவனுக்கு 2 கட்டு கொடுத்தேன். ஜெகபதியை விட கோபால் பெரியவன், அதனால அவனுக்கு 3 கட்டு கொடுத்தேன். இப்படி சொன்னதுமே சுதாகர் எதுவுமே பேசல. இது மூலமா உங்கள உண்மையான வாரிசு யாருன்றது 6 மாசம் கழிச்சு நான் வந்தக்கப்புறம் தெரிய வரும். அது வரைக்கும் வீட்டை 3 பேரும் பொறுப்பா பார்த்துக்கோங்க. இப்படி சொல்லிட்டு குருமூர்த்தி சாவித்திரிய கூட்டிட்டு தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பினாரு. பெரியவன் கோபால் அப்பா தனக்கு 3 பணக்கட்டுகள் கொடுத்ததால சந்தோஷமா இருந்தான். பாத்தியா ஷாமலா, அப்பாக்கு நான்னா ரொம்ப பிடிக்கும். சொத்தெல்லாம் என் பேர்ல தான் எழுதி வைப்பாருன்றதுக்கு இதை விட இன்னும் பெரிய உதாரணம் தேவையா என்ன? ஆமாங்க, மாமா உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நீங்க காப்பாத்தணும். கண்டிப்பா ஷாமலா. இப்படி சொல்லிட்டு அன்னிலிருந்து தன்னோட செலவுகளெல்லாம் ரொம்பவே குறைச்சிக்கிட்டு ரொம்ப பொறுப்பா சாதாரண வாழ்க்கையை நடத்தி வந்தான். 2வது மகன் ஜெகபதி தன்னோட மனைவி கிட்ட, பத்மா, அப்பா எப்படியும் வீடு சொத்து பொறுப்பெல்லாம் என்கிட்ட கொடுக்க மாட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. பணம் பிரிச்சு கொடுத்ததுலயே அப்பாவோட எண்ணம் புரிஞ்சிருச்சு. ஆமாங்க, மாமா இப்படி பண்ணுவாருன்னு நானும் நினைக்கல. இனி வேற யோசனை எதுக்கு பத்மா? நமக்கு என்ன தேவையோ அதை செலவு பண்ணிட்டு வாழ்வோம். சரிங்க. இப்படி சொல்லிட்டு அன்னிலிருந்து 2வது மகன் தாங்கிட்ட இருந்த பணத்தை தாராளமா செலவு பண்ணி வாழ்ந்து வந்தான். 3வது மகன் சுதாகர் அண்ணனுங்க 2 பேரை விட வித்தியாசமானவன். வித்தியாசமா யோசிச்சான். காவேரி, இந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்றது? இத நான் பணம்னு சொல்ல மாட்டேன். மாமா என்ன யோசிச்சு இந்த ஒரு பணக்கட்டை உங்களுக்கு கொடுத்தாங்க, எனக்கு எதுவுமே புரியல. நான் சின்னவன்றதுனால எப்பவுமே எனக்கு கம்மி பங்கு தான் கிடைக்குது. அதனால நான் இதை என்ன பண்றேன்னு பாரு. இத வச்சு என்ன பண்ண போறீங்க? எதுக்கு சொல்லணும் காவேரி, செஞ்சு காட்டுறேன். இப்படி சொன்னான். இப்படியே 6 மாசம் கழிஞ்சுது. குருமூர்த்தியும் சாவித்திரியும் தீர்த்த யாத்திரையிலேருந்து திரும்பி வந்தாங்க. பெரிய மகனும் மருமகளும் சந்தோஷப்பட்டாங்க. தாம் பணத்தை நிறைய சேமிச்சு வச்சிருக்கிறதால வாரிசு பொறுப்பு தமக்கு தான் வரும்னு நம்பினாங்க. பசங்களை கூப்பிட்டாரு குருமூர்த்தி. பசங்களா, நான் உங்ககிட்ட கொடுத்த பணத்தை எப்படி செலவு பண்ணீங்கப்பா? இப்படி கேட்டார். பெரியவன் கோபால் பெருமையா, அப்பா, நீ கொடுத்த பணத்துல 1 பைசா கூட செலவு பண்ணல. என்னோட தேவைகளை குறைச்சிக்கிட்டு அப்படியே நீங்க கொடுத்த பணத்தை பத்திரமா சேமிச்சு வச்சிருக்கேன். இப்படி சொன்னான். குருமூர்த்தி விரக்தியா,
என்ன லாபம்பா? உனக்கும் உதவல, மற்றவங்களுக்கும் உதவல. தம்பி ஜெகபதி, நீ என்னப்பா பண்ண? இப்படி ரெண்டாவது மகனை பார்த்து கேட்டாரு. நீங்க சொன்னது சரிதான்ப்பா. நானு எதையும் மீத்தாம சேமிச்சும் வைக்காம எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன். இப்படி சொன்னான் ஜெகபதி. குருமூர்த்தி வேற எதுவுமே பேசாம மூணாவது மகன் சுதாகரை பார்த்தாரு. அதுக்கு சுதாகர் அப்பா கொடுத்த பணத்தை விட 2 மடங்கு அதிக பணத்தை எடுத்துட்டு வந்து முன்னாடி வச்சான். அப்பா, நீங்க கொடுத்த பணத்தை வச்சு நான் வியாபாரம் பண்ணேன். முதல் மாசம் லாபம் வந்தது. அந்த லாபத்தை முதலீடா வச்சேன். இதோ கடைசியில இவ்வளோ பணத்தை சம்பாதிச்சிருக்கேன். இப்படி வெற்றிகரமா சொன்னா சுதாகர். அப்போ குருமூர்த்தியோட முகத்துல சந்தோஷம் தெரிஞ்சுது. வியாபார வித்தையை கத்துக்கிட்ட சின்ன மகனுக்கு தன்னோட வியாபாரத்தையும் மருமக கிட்ட வீட்டு பொறுப்பையும் கொடுத்தாரு குருமூர்த்தி. வியாபாரத்தையும் வீட்டு பொறுப்பையும் சின்ன மகனுக்கு கொடுத்து சந்தோஷப்பட்டாரு குருமூர்த்தி. இது இவங்க கதை. இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. வெங்கடாச்சலன் ஊர் பெரிய மனுஷன் தான் சொல்றதான் எல்லாரும் கேட்கணும்னு வெங்கடாபுரம்ல யாரும் படிக்க கூடாதுன்னோ, ஆம்பளைங்க கூலி வேலைக்கு போகணும்னோ, பொம்பளைங்க வீட்லயே வீட்டு வேலையை பார்க்கணும்னோ புதுவிதமான கட்டுப்பாடை போட்டாரு. ஒரு நாள் தன்னோட 10 வயசு பொண்ணு ரவளிய கூட்டிட்டு வெங்கடாச்சலத்தை பாக்குறதுக்கு விவசாயி வீரையன் வந்தான். என்ன வீரையா, நீ மட்டும் வராம உன்னோட பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருக்கியே, என்ன விஷயம்? ஐயா, நீங்க கோபப்படலன்னா நான் சொல்றேங்க ஐயா. ஓ மேல எனக்கு என்னடா கோபம் வீரையா? நீ எனக்கு நம்பிக்கையானவன், ஏன் சொல்படி கேட்டு நடக்கிறவன். சரி சரி, கோவம்லாம் படமாட்டேன், என்னன்னு சொல்லு. ஐயா, இவ என்னோட பொண்ணு ரவளி. இவ படிச்சே ஆகணும்னு ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாங்க ஐயா. வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு, அதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தாங்க ஐயா. என்ன வீரையா, நம்ம ஊர் கட்டுப்பாடை பத்தி உனக்கு தெரியாதா? பொண்ணுகிட்ட எடுத்து சொல்ல மாட்டியா? ஐயா, நான் எவ்வளவு சொல்லியும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க ஐயா. நீங்க தான் எடுத்து சொல்லுவீங்கன்னு கூட்டிட்டு வந்த, நீங்களே சொல்லுங்க ஐயா. இப்படி வெங்கடாச்சலத்துக்கிட்ட சொல்லி பொண்ணு ரவளிய பார்த்தான் விவசாயி வீரையன். அம்மா, ஐயாக்கு வணக்கம் சொல்லுமா. இப்படி சொன்னதுமே அப்பா பேச்ச மறுக்காம பொண்ணு வணக்கம் சொன்னா. இங்க பாருமா, பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி, யாரும் படிக்க பள்ளிக்கு போகவே கூடாதுன்னு நம்ம ஊர்ல கட்டுப்பாடு இருக்கிறது உனக்கு தெரியாதா? தெரியுங்க ஐயா. நான் எப்ப படிக்கணும்னு சொன்னாலும் எங்க அப்பா ஊர் கட்டுப்பாட பத்தியே பேசிட்டு இருப்பாரு. இங்க பாருமா, பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போறான்னா அது அவங்க மாமியார் வீட்டுக்காக தான் இருக்கணும், பள்ளிக்கு படிக்க இல்ல. பொம்பளை பொண்ணு அடக்கமா வீட்லயே இருந்து அம்மா பேச்ச கேட்டு வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் கத்துக்கணும். மாமியார் வீட்டுல பிறந்த வீட்டுக்காரங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தரணும். அதனால பள்ளிக்கும் போக கூடாது, படிக்கவும் கூடாது. நான் படிப்பேன்னு சொன்னா? இப்படி ரவளி கேட்டதுமே வெங்கடாச்சலத்துக்கு ரொம்ப கோபம் வந்தது. சவுக்கு எடுத்து வீரையனை சரமாரியா அடிக்க ஆரம்பிச்சாரு. வீரைய வலி பொறுத்துக்க முடியாம அழ ஆரம்பிச்சான். இத பார்த்து ரவளி பயந்து போனா. வெங்கடாச்சலத்துக்கிட்ட தன்னோட அப்பாவை எதுவும் பண்ண வேணான்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டா. இன்னொரு முறை படிக்க போறேன் அதை பண்ண போறேன்னு எனக்கு தெரிய வந்தது, உங்க அப்பனை கொன்னு போட்டுடுவேன். இப்படி வெங்கடாச்சலம் பயமுறுத்தினான். ரவலியும் வீரையனும் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தாங்க. பள்ளி ஆசிரியர் கேசவன் வீட்டு வாசல்ல மர நாற்காலியில சோகமா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவரோட மனைவி பார்வதி இதை கவனிச்சு அவர்கிட்ட வந்தாங்க. நீங்க எவ்வளவு கவலைப்பட்டாலும் வருத்தப்பட்டாலும் இந்த ஊர் கட்டுப்பாட மாத்தவே முடியாது. பசங்களோட வாழ்க்கையில விளக்கேத்தி வைக்கவும் முடியாது. பசங்க படிக்க கூடாதுன்னு இந்த கட்டுப்பாட யாரு எதுக்கு போட்டாங்க? ஒண்ணுமே புரியல பார்வதி. இந்த மாதிரியான கட்டுப்பாட நம்ம எந்த ஊர்லயும் பார்த்தது இல்லைங்க. ஆமா பார்வதி, ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த கட்டுப்பாட நம்ம எப்படியாவது மாத்தணும். பசங்க கூலி வேலைக்கு போகாம நல்லா படிக்கணும். படிப்புன்றது பசங்களோட உரிமை, அவங்களோட சொத்து. இந்த ஊரு பெரிய மனுஷன் வெங்கடாச்சலத்தோட வார்த்தைய மீறி உதவி பண்றவங்க யாரும் இல்ல. தைரியமா முன்னுக்கு வந்து நான் படிக்க போறேன், எனக்கு படிப்பு சொல்லி கொடுங்கன்னு வாய திறந்து கேக்குற பசங்களும் இல்ல. இப்படி இருக்கும்போது நம்ம என்னங்க பண்றது? இது ரொம்ப தப்பு பார்வதி. வாங்குற சம்பளத்துக்கு சரியா வேலை பார்க்க முடியலன்னு எனக்கு சாப்பாடே இறங்க மாட்டேங்குது பார்வதி.
இப்படி வருத்தப்பட்டு கண் கலங்கினாரு கேசவன். இதை கேட்டு பார்வதியும் ரொம்ப கஷ்டப்பட்டா. ஆனா தன்னாலையும் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமை. அப்போ தன்னோட 10 வயசு பொண்ணு ரவலிய கூட்டிட்டு அவங்க கிட்ட சுஜாதா வந்தா. ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் வணக்கம். வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தீங்கல்ல, வேலை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். இது என்னோட பொண்ணு ரவளி. ஏம்மா ரவலி, நீ படிக்கிறியா? படிப்பா? இந்த ஊர்ல பசங்கெல்லாம் படிக்கிறது முடியாது. படிக்க கூடாதுன்னு ஊர் கட்டுப்பாடு. கட்டுப்பாட மீறினா யாரா இருந்தாலும் பெரியய்யா மரத்துல கட்டி வச்சு சவுக்கால நல்ல தண்டனை கொடுப்பாரு. இந்த மாதிரியான கட்டுப்பாடு எதுக்குன்னு யாருமே கேட்க மாட்டாங்களா? கேட்க மாட்டாங்கம்மா. நாங்களே கூலிக்காரங்க. எங்க ஊர்ல இருக்கிற முக்காவாசி நிலம் பெரியவர் வெங்கடாச்சலத்தை சேர்ந்தது. அந்த நிலத்துல தான் கூலி வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதை வச்சுதான் பொழப்பு நடத்துறோம். அம்மா ரவலி, நீ உண்மை சொல்லு, உனக்கு படிக்கணும்னு ஆசை இல்ல? இப்படி கேட்டதுமே ரவலி தன்னோட அம்மா சுஜாதாவை பார்த்து தலை குனிஞ்சுக்கிட்டா. ரவலியோட மனசுல இருக்கிறது கேசவனுக்கு நல்லா புரிஞ்சுது. தோட்டத்துல துணிங்க இருக்கு, அதை துவைச்சிடுமா? சரிங்கம்மா. இப்படி சொல்லிட்டு பொண்ணு ரவலிய கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போனா சுஜாதா. நீங்க ரவளிய கவனிச்சிங்களா? கவனிச்சம் பார்வதி. ரவலிக்கு படிக்கணுங்கிற ஆசை இருக்கு. ஆனா தன்னோட அம்மா இருக்கிறதால அதை அவளால வெளிப்படுத்த முடியல. இந்த கட்டுப்பாடெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ரவலி என்னமோ முன் வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் கூட அதை தாங்க யோசிக்கிறேன். இப்படி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ வெங்கடாச்சலத்துக்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்த வீரையன் அங்க வந்தான். வணக்கங்க ஐயா. என்ன வீரையா, உன் மனைவியும் மகளையும் பார்க்க வந்தியா? இல்லங்க ஐயா, உடனே உங்களை கையோட கூட்டிட்டு வான்னு பெரிய ஐயா சொன்னாருங்க ஐயா. வாங்க போலாம். அப்படியா? சரி வா வீரையா போலாம். இப்படி சொல்லிட்டு வீரையனை கூட்டிட்டு பள்ளி ஆசிரியர் கேசவன் கிளம்பினாரு. பார்வதி வீட்டுக்குள்ள வந்தா. அப்போ ரவலி மேஜை மேல வச்சிருந்த பெரிய பெரிய புத்தகங்களை ஆச்சரியமா பார்த்தா. இத பார்த்த பார்வதி நேரா ரவலி கிட்ட வந்தா. ஏம்மா ரவளி, உனக்கு இந்த புத்தகம்லாம் பிடிச்சிருக்கா? ஆமாம்மா, ஆனா எனக்கு படிப்பு வராதில்ல. இதெல்லாம் பிடிச்சிருந்து என்ன பிரயோஜனம் உனக்கு? இப்படி பார்வதி மறுபடியும் கேட்டதுமே ரவலி வெளியில எட்டி பார்த்தா. தன்னோட அம்மா அங்க துணி துவைச்சிட்டு தான் இருந்தாங்க. ஆமாம்மா, எனக்கு படிப்புன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த ஊர்ல கட்டுப்பாடு விதிச்சு எந்த பசங்களும் படிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது எனக்கு பிடிக்கலன்னு சத்தம் போட்டு சொல்லணும் போல இருக்கு. ஆனா அம்மா என்னோட வாயை அடைச்சிடுறாங்க, என்னோட கைகளை கட்டி போட்டுடுறாங்க. அப்ப நான் உனக்கு படிப்பு சொல்லித்தரேன், நீ என்கிட்ட கத்துக்கிறியா? இப்படி கேட்டதுமே ரவலியோட முகம் பிரகாசமா ஜொலிச்சுது. வீரையன் ஆசிரியரை கூட்டிட்டு வெங்கடாச்சலத்தோட வீட்டுக்கு வந்தான். வணக்கம் வெங்கடாச்சலம் ஐயா. வந்துட்டீங்களா ஆசிரியரே? நீங்க சொல்லி அனுப்பியும் நான் வராம இருப்பனாங்க ஐயா. ஆசிரியரே, சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வரேன். இப்பெல்லாம் நீங்க பசங்களோட படிப்பை பத்தி யோசிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாங்க ஐயா, பசங்கன்னா படிப்பு ரொம்ப முக்கியம் தானங்க ஐயா. வேணாம் ஆசிரியரே, இந்த ஊர் கட்டுப்பாட்டை உங்களால மீற முடியாது. இன்னொரு விஷயம், என்கிட்ட செவுக்கடி வாங்குறது உங்களுக்கு அவ்வளோ நல்லதில்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, அது இல்லைங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இங்க பாருங்க ஆசிரியரே, மாசம் ஆனா சம்பளம் வரும். அதை வாங்கிக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருங்க. இல்லைன்னா இந்த ஊரை விட்டே கிளம்பிடுங்க. இப்படி கோபமா பேசி ஆசிரியரை அங்கேருந்து அனுப்பிட்டாரு. கேசவனும் வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. ரவலிக்கு படிக்கணுங்கிற ஆசை இருந்ததால சுஜாதா தினம் வேலைக்கு வரும்போது ரவலியையும் கூடயே கூட்டிட்டு வந்தா. கேசவனும் கூட ரொம்ப சந்தோஷத்தோட உற்சாகத்தோட ரவலிக்கு பாட சொல்லி கொடுத்தாரு. ரவலியும் எல்லாத்தையும் ரொம்ப இஷ்டத்தோடையும் பொறுப்போடையும் கத்துக்கிட்டா. இந்த விஷயம் வீரியனுக்கு தெரியாது. இப்படியே நாட்கள் போச்சு. ரவலியும் நல்லா படிச்சுட்டு இருந்தா. ஒரு நாள் வெங்கடாச்சலம் ஊர்க்காரங்களை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டாரு. எல்லாரும் வந்தாங்க. வீரையா சுஜாதாவோட ரவலியும் வந்தா. எல்லாரும் ஒவ்வொரு வருஷம் மாதிரி இந்த வருஷமும் இந்த காலி காகிதத்துல கை நாட்ட வைங்க. இப்படி சொன்னதுமே
தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு ரவளி வெங்கடாச்சலம் முன்னாடி வந்தா. ஐயா, ஒண்ணு எழுதாத வெத்து பத்திரத்துல எங்க அப்பா கை நாட்டு வைக்க மாட்டாரு. எதுவும் எழுதாத காகிதத்துல கை நாட்டு வாங்க கூடாது. இப்படி சொன்னதுமே வெங்கடாச்சலத்துக்கு ரொம்ப கோபம் வந்தது. வீரையா, போய் செவுக்கு எடுத்துட்டு வா. ஐயா, மன்னிச்சிடுங்க ஐயா, என்னால கொண்டு வர முடியாது. எங்க கிட்ட ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி காலி காகிதத்துல கையெழுத்து வாங்கி எங்களை ஏமாத்துறது என்கிட்ட என் பொண்ணு விவரமா சொல்லிட்டாங்க ஐயா. இவளுக்கு படிப்பு எவன்டா சொல்லி கொடுத்தது? எவன்டான்னு கேட்க கூடாது, யார் அவருன்னு கேளுங்க. எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தது கேசவன் ஆசிரியர். நீங்க அவரை பலவந்தமா பயமுறுத்தி ஊரை விட்டு துரத்திட்டீங்கல்ல, அவருதான் எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாரு. அந்த ஆசிரியர் ஊரை விட்டு போய் தப்பிச்சிட்டான், இல்லனா என் கையாலேயே அடி வாங்கி செத்துருப்பான். ஐயா, பசங்க இப்படி படிக்க கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடை வச்சு எங்களை இப்படி மோசம் பண்றதுக்கு உங்களுக்கு மனசு எப்படிங்க ஐயா வருது? உங்களை நாங்க ரொம்ப நல்லவர்னு நினைச்சோம். ஆனா இப்படி நீங்க எங்களை மோசம் பண்ணி கொஞ்சம் பணத்தை கையில கொடுத்து அந்த பணத்துக்கு அந்த வட்டி இந்த வட்டின்னு போட்டு எங்களை நல்லா ஏமாத்திருக்கீங்க. பெரியய்யா, நான் எல்லா கணக்கு வழக்கையும் பார்த்துட்டேன். படிப்பு தெரியாது, எது சொன்னாலும் அதை செய்வாங்கன்னு ஆயிரக்கணக்குல எழுதி வாங்கிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பணம் கொடுக்குறீங்க. இனிமே இந்த ஆட்டம்லாம் நடக்காது. இப்படி சொன்னதுமே வெங்கடாச்சலம் கோபமா உள்ள எழுந்து போய் சாட்டையே எடுத்துட்டு வந்தாரு. ஊர்க்காரங்க பயப்படாம பதட்டப்படாம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வெங்கடாச்சலத்தை எதிர்த்து நின்னாங்க. அப்ப வரைக்கும் ஏமாத்தி கை நாட்டு வாங்கியிருந்த காலி காகிதத்தெல்லாம் நெருப்பால கொளுத்திட்டாங்க. படிச்சு புத்திசாலித்தனத்தோட எல்லாருக்கும் அறிவுரை சொன்ன ரவலிய எல்லாரும் பாராட்டினாங்க. அப்பத்துல இருந்து வெங்கடாச்சலம் கெட்ட புத்தியோட போட்ட கட்டுப்பாடை எல்லாரும் நிராகரிச்சு அந்த ஊர்ல எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சாங்க. இது இவங்க கதை கட்டுப்பாடு. இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.